வணக்கம். நம்ம சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 ரோலில் நெல்லிக்காய் கூட தான் பார்க்க போகிறோம். மேங்கோ எல்லோ, அதாவது லெமன் எல்லோ வித் டார்க் க்ரீனில் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு கூடையை பார்க்கலாம், கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத. எவ்வளோ ஸ்பேஸ் கிடக்கு பாருங்கள், ஹைட்டு உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க இந்த கூடை. இந்த கூடையை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 5 ரோல் ஆனது. இந்த கூடையோட மெஷர்மெண்ட், அப்புறம் அந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த கூடை போடுறதுக்கு 5 கட்டு ஒயர் ஆனதுங்க. ஒவ்வொரு ஒயரும் எவ்வளோ அடியில் எடுத்துக்கிட்டேன்னா 10 அடியில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டார் பேட்டர்ன்லேயே நான் 4 ரோலில் ஒரு கூடை ரெடி பண்ணியிருக்கேன். பேபி ரோஸ் வித் க்ரீனில் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி நெல்லிக்காய் கூட 2.5 கட்டில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். 2 ரோலில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்டார் பேட்டர்ன்லேயே. அப்புறம் 3 ரோலில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்டார் பேட்டர்னில் பார்டர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த கூடையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஹைட்டு, லென்த்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கூடை கேட்குறவங்க அதிகமாக இன்ச்சஸ் தான் கேட்குறாங்க. அதுவும் இந்த கூடையில் பார்க்கலாம். அப்போ தான் கூடை போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது கூட ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு ஒயருமே நான் 10 அடியில் எடுத்திருக்கேன். என்ன பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கேன், ஸ்டார் பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்கேன். பேஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கார்னர் டேர்னிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே நம்ம அதில் பார்க்கலாம். இதுதாங்க இந்த கூடையோட பேஸு. நான் உங்களுக்கு குமிழ் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த குமிழ் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல தான் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு பேஸுக்கு எத்தனை ஒயர் எடுத்திருக்கேங்கிறத பார்க்கலாம். 58 ஒயர் எடுத்திருக்கேங்க. 58 ஒயரில் 1 2 3 4 5 6 7 14 ஒயர் கரும்பச்சையில் எடுத்திருக்கேன். சரிங்களா. 58ல் 14 ஒயர் எடுத்திருக்கேன். மீதி 44 ஒயர் லெமன் எல்லோவில் எடுத்திருக்கேன். சரிங்களா. எடுத்துக்கிட்டு சென்டர் லெமன் எல்லோ வச்சு இந்த லைனை மேக் பண்ணிடணும். மேக் பண்ணதுக்கப்புறமால கிராஸ் ஆகிற லைனை வச்சு நம்ம அடுத்தடுத்த நாட்ஸ் போட்டுக்கிட்டு போவோம். அதில் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். குமிழ் அட்டாச் பண்ணியிருக்க தான் ஃபஸ்ட்டு லைன். இந்த ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மேலே எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. சரிங்களா. 6 லைன் 6 லைன். இந்த குமிழ் அட்டாச் பண்ணியிருக்கிறது 7 லைன். சரிங்களா. இந்த 7 லைன் வரையும் நான் மேலே பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே பேஸ் 7 லைன் வரையும் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கார்னரில் உள்ள ஒயர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் மேலே 8வது லைன் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த குமிழுக்கு மேலே உள்ளது 8வது லைன். இந்த 8 லைன் வரையும் நான் பேஸ் மேக் பண்ணியிருக்கேன். அப்போது மேலே ஒரு 8, கீழே ஒரு 8, சென்டர் 1, மொத்தம் 17 லைன் பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த 2 லைன் வரைக்கும் இந்த பார்த்தீங்களா, அதாவது இந்த அருங்கோணம் மாதிரி அருங்கோணம் மாதிரி தெரிகிறதுல இந்த சென்டர் லைன் வரையும் நான் பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே உள்ள லைன் எல்லோ கலர் ரன்னிங் ஒயராக வச்சு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நான் அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கே கரெக்டாக எனக்கு 5 ரோல் ஆனது. இப்போது கார்னர் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த 7வது லைனும் 8வது லைன்லையும் எதுக்குமே தொடர்பு இல்லாத ஒரு ஒயராக ஒன்று இருக்கும். அதை நறுக்கிட்டு நம்ம நாட்ஸ் போடணும். போட்டால் தான் இது மாதிரி பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸ்டார் பேட்டர்னில் இதுதான் முக்கியமான ஒன்று. சரிங்களா. இப்போ ஹைட் எத்தனை அருங்கோணம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பேஸ் மேக்கிங்லேயும் நான் எத்தனை அருங்கோணம் வருதுன்னு சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 ஸ்டார் பேட்டர்ன் 6 அருங்கோணம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் இதே மாதிரி 4 ரோல்லையும் ஒரு கூடை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கூடையும் வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்குங்க கூடை ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் இதை வச்சே எத்தனை ரோலில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு இந்த அகலம் போதும்னு வச்சுக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போணுச்சுன்னா கூட ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதோட மெஷர்மெண்ட் மாறும். இப்போது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டைமண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. மேலே 5 அருங்கோணம் வர்றாப்புல இந்த பார்டர் லைனோடு வச்சு ஃபினிஷ் பண்ணி
5 அரைங்கோணத்தை முடித்து மேலே வந்து இந்த க்ரீன் கலரையும் முடிச்சுட்டு நார்மல் நாட் போட்டு ஒயரை வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை வந்து நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் கூடைனாவே வந்து எல்லா கூடைங்களோட ஒரு ஸ்பெஷல் தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூடை வந்து ரொம்ப பொறுமையாக தான் போடணும். இது மாதிரி ஆர்டர் கொடுக்குறவங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த கூடை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போது நான் வந்து கைப்பிடி எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். கைப்பிடி வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கு. ஒரு கைப்பிடி தான் இதில் வந்து போட்டிருக்கேன். நமக்கு 2 ஒயர்லாம் 2 கைப்பிடியெல்லாம் தேவையில்லை. நல்லா கனமாக ஒரு கைப்பிடி போட்டாவே வந்து போதுமானதாக இருக்கும். இதோட இன்ச்சஸும் எவ்வளோது வருதுன்னு பார்க்கலாம் ஹைட்டுக்கு. அப்புறம் இந்த கூடையோட ஹைட்டு லென்த்தெல்லாம் எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கூடையோட லென்த் இருக்கு இல்லையா, லென்த் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டேப் வச்சுட்டு அளந்தோம். இதுதான் நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஹைட் வந்து பாருங்களேன், இந்த குமிழுக்கு மேலே வரைக்கும் வந்து எனக்கு வந்து 11 இன்ச்சு பேஸ் நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன்ல, அது வந்து எனக்கு 11 இன்ச்சு வந்து எனக்கு வந்து கிடைக்கிதுங்க. ஹைட்டு வந்து எனக்கு 11 இன்ச்சு கிடைக்கிது. லென்த்து அதாவது லென்த்து பார்க்கலாம். லென்த்து வந்து இந்த குமிழ் இருக்கு இல்லையா, அந்த குமிழ்லேருந்து அந்த குமிழ் வரையும் தான். இந்த குமிழ்லேருந்து இந்த குமிழ் வரையும் கிடச்சிச்சுன்னா எனக்கு 16 + 6 16 இன்ச்சஸ் வந்து எனக்கு அந்த நெல்லிக்காய் கூடைக்கு வந்து லென்த்து கிடைக்கிது. பேஸ் பார்க்கலாம். 8 இன்ச்சஸ் வந்து பேஸ் கிடைக்கிது. சரிங்களா, எனக்கு தெரியுதா கரெக்டாக? 8 இன்ச்சஸ் வந்து எனக்கு கரெக்டாக பேஸ் கிடைக்கிது. அப்போ தான் கூட போடுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இது வந்து இது மாதிரி இன்ச்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒயருக்கு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்க்கலாம், அதாவது கைப்பிடியை பார்க்கலாம். கைப்பிடி வந்து நான் எவ்வளோ ஷார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா, நம்ம அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து எனக்கு இந்த கைப்பிடியோட சென்டர் வந்து 8 இன்ச்சு வரும். இப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7.5 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வரும். ஹைட்டு வந்து எனக்கு வந்து 7.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்குது. நான் இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி இருக்கு இல்லையா, கைப்பிடி எவ்வளோதுக்கு கீழே இறக்கி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். பெரிய கூடைங்கிறதுனால நம்ம கூடைக்கு கீழ்புறமாக வச்சு கைப்பிடியை கொஞ்சம் போடணும். அது வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட இறங்கியிருக்கேன். சரிங்களா, 3 இன்ச்சஸ் கிட்ட கீழே இறக்கி நான் கைப்பிடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூடைங்களில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கூட பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.